எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து எவ்ரி மந்த் வரும். இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரிலாம் வர மாதிரி இதுவும் வரும். பட் இந்த மாசி மாதம் வர வந்து மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த நைட் வந்து லார்ட் சிவாவுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் சிவாவுக்கும் பார்வதிக்கும் வெட்டிங் ஆன நாளும் இன்னைக்கு தான் அப்படிங்கிறதும் வந்து கூறப்படுகிறது. லார்ட் சிவா வந்து அந்த யூனிவர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக பாய்சனை வந்து இன்டேக் பண்ணார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது இந்த நாளில். இந்த நாள் வந்து நெகட்டிவிட்டி, ஈகோ, அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில் இக்னரன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து விளக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஈவினிங்லேருந்து ஒரு 5லேருந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்தே சில பேர் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. முடிகிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். சப்போஸ் வந்து ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணி கூட குடிக்காமல் இருந்தால் டீஹைட்ரேட் ஆகும். அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஆகும். அதனால் வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் நம்ம உடம்ப. அதை தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி நீர் ஆகாரமாக ஏதாவது எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதாவது லைட்டாக எடுத்துக்கலாம். ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சவங்க, நல்லா ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இந்த சிவா விஷ்ணு டெம்பிள்ஸில் வந்து பயங்கர விமர்சையாக இது வந்து கொண்டாடப்படும். இது வந்து 4 விதமான அந்த இதை வந்து கொண்டாடுவாங்க. 4 கால பூஜை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து சில பேர் கோவிலுக்கும் போய் அதை வந்து பார்க்குறாங்க நேரில். முழிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சில பேர் வந்து அந்த மாதிரி முடியாதவங்க ஏதாவது ஒரு காலத்தில் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம வந்து நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து எதாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சிவா வந்து இன்றைக்கி ருத்ர தாண்டவம் ஆடிய நாள் அப்படின்னும் கூட வந்து சொல்லப்படுது. இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இதில் போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மைண்டு வந்து நம்மளுக்கு வேவரிங் மைண்டாக ரொம்ப அலைப்பாயறதுனால தான் வந்து நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்யும்போது சிறந்த முறையில் செய்ய முடியறதில்ல. நாளில் ராத்திரியில் நம்ம வந்து முழிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும், பாசிட்டிவிட்டியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக நம்பப்படுகிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முழிச்சிருந்து அந்த எனர்ஜியை நம்ம வந்து வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம திங்கிங்கும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஒர்க்கு எல்லாம் பண்ணும்போதுமே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதுவும் இல்லாமல் சத்சங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது தேவையற்ற எண்ணங்கள், தவறான செயல்கள் செய்கிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். அதில் வந்து நம்மளுக்கு சத்சங்கில் வந்து எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறது வந்து கைடு பண்ணுவாங்க. அவங்க ஸ்பீச்சே கொடுப்பாங்க நிறைய இந்த குருமார்கள்லாம். அது வந்து நம்ம கேட்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தவறான பாதையில் போகிறவங்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி கேட்கும்போது நல்ல பாதை வந்து இது வந்து வகுத்து கொடுக்கும். இந்த சிவராத்திரி நன்னாளில் எல்லோருக்கும் வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும், இறைவனுடைய அருள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.